this place. How much years you running? Oh, this baker work 300. 300 years. Yes. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. பார்த்த உடனே தலையில் ஒரே அடியாக வச்சுருவாங்க. ரோலக்ஸ் வாட்ச் இந்தியன் ருபீஸில் 3000 ரூபாயா. யார் தெரியுதா? மரலம் பிராண்டோ, சார்லி சாப்ளின். ஒரு கூட்டு 2 சேவி சாரியா. அவர் அந்த பாட்டிகிட்ட சொல்லுற வந்து அவங்க பார்த்துட்டு மட்டும் தான் போகிறாங்க, வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டியை தான் சொல்கிறாங்க அவங்க லாங்குவேஜில், சும்மா இருங்க அப்படின்ட்டு. காயின் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல இது நிறைய இருக்குது, ஏற்பட்டது. அப்புறம் பழைய இது எல்லாமே வச்சுட்டு அவங்க பழசாக யூஸ் பண்ண எல்லா பொருளும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. வணக்கம், நான் பிகே. நம்ம இப்போது வேர்ல்டு பட்ஜெட் ட்ராவல் சீசனுடைய முதல் கண்ட்ரியான ஜார்ஜியாவில் இருக்கோங்க. ஜார்ஜியாவில் இருக்கிற டிபிலிசி, அதோட தலைநகர் ட்ரிபிலிசியில் இருக்கோம். டிபிலிசி அங்கே இருக்கோம். இன்னும் 10 நாள் பிளான் பண்ணி தான் கரெக்டாக இன்றைக்கி 10 நாள் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங் நம்ம வந்து இது அசர்பைஜான் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரு நாள் எப்படி வந்து நல்லபடியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளேஸ் நான் வந்து செக் பண்ணேன். ஒன்று வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அது பிலோ கிரவுண்டு அண்டர் கிரவுண்டில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து சோவியத் பீரியடில் இருந்த பொருட்களை எல்லாம் வந்து ஒரு பழைய மார்க்கெட்டில் வச்சு விற்கிறாங்க, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு, பழைய பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் வந்து ரொம்ப நாள் கார்ல் மார்க்ஸோட சிலை ஒன்று வாங்கணும்னு பிளானு. ஏற்கனவே அந்த சிலை வந்து ஒரு இதில் பார்த்துருந்தோம், வெங்கலத்தில் அர்மேனியாவில் பார்த்தோம். பட் $120 சொன்னாங்க, அவ்வளோலாம் ஜாஸ்தி தான் இங்கே வந்து. பட் நீங்கள் பேரம் பேசலாம், நல்லா அடித்து பேரம் பேசினீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அப்படி இடம் இருக்கும்போது அதையும் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இதோ கிளம்பியாச்சு. இப்போ வெளியில் நம்மளோட ஃபேப்ரிக் ஹாஸ்டலோட வெளியில் நிற்கிறேன். போல்ட்டுன்னு சொல்லி இங்கே ஒரு இது உண்டு, ஓலா ஊபர் மாதிரி இங்கேயும் போல்ட்டுன்னு டாக்ஸிக்குன்னு உண்டு. அதெல்லாம் புக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, மணிகள் பார்த்திங்கன்னா ஒரு 500 பைசான்னு வைங்களேன். இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இது 3 ஜெல். ஓகே, 3 ஜெல்னால் எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்தியன் ருபீஸில். நான் ½ hour நடக்கணும்னா அது 30 மணி நேரம் நடக்கணும்னா டயர்டாயிடும். ஸோ போயிட்டு நம்ம நேராக போய் அந்த கடையில் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வந்து அந்த ட்ரை மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். காலையில் எனர்ஜியை கழிவு பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு, அதனால் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த டாக்ஸி நல்லா தாங்க இருக்குது, போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஏன் டாக்ஸின்னு ஒன்று இருந்துச்சு அர்மேனியாவில், அதே போல் இது ஓகே தான். கீழே இறங்கணும் அப்போது. ஆமாம், இதில் 2 நாளாக இங்கே தான் சுற்றினேன். இந்த ஏரியா கரெக்டாக இந்த கடவுள் இப்போ தெரியுது. அப்படி ஜார்ஜியாவில் வச்சுருக்காங்க, இதில் இல்லை இங்கிலீஷில். ஹாய், Amarjabo. What do you have? Any for with sweetness? Yes. Sweet one. Sweet, this is. Okay. Inside got a cheese razors, sweet cheese. Okay. Inside vanilla creme, sweet. Vanilla cream. Vanilla Okay. creme, sweet. Okay. This is sweet. This is potato pie, chicken pie. This is cheese and egg. Okay. Mushroom pie. Mushroom Inside mushroom, yes. Okay, give me this one sweet. Let me try it. Yes. Can I have it here or I have to take back? Yes. I can have it here? Yes. Okay. Yes. India, Pakistan. India. Okay. Kartlar tercih kartlar. Georgia ne? அந்த ஒரு சிம்பிள் அந்த ஃபீல் இருக்குது. ப்ளீஸ் பால் பொருட்கள் நிறைய சேர்த்துருக்காங்க, அது கூட இனிப்பு சேர்ந்துருக்கு. ஓகே தான், நல்லா இருந்துச்சுங்க. முழு ப்ரெட்டில் கடைசி கொஞ்சம் ப்ரெட்டு தான் பாக்கி. திஸ் பிளேஸ் ஹவு மச் இயர்ஸ் யூ ரன்னிங்? This baker work 300 years. Yes. Wow. Georgian one baker 300 work. Wow. Yes. நல்லா பார்க்க முடியுது, நல்ல கூட்டம் வருது, நல்ல ஃபேமஸான இடம், ரொம்ப சின்ன இடம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பழைய இடம். நான் வந்தப்போ நான் ஒரு ஆள் தான் இருந்தேன், இப்போ ஒருத்தர் இருந்தார். கண்டினியூஸ் ஆள் வராங்க. இந்த ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு உணவகத்தை வந்து மீட் பண்ணியாச்சு. 300 வருஷம் பழமையான பேக்கரியை இப்படியே நடந்து நம்ம அந்த ட்ரை மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிப்போம். உங்களே தெரிய போகணும்.
சரிங்களா, இது வந்து ஃபுட்டு இதுக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஃபுட்டு இருக்குது, நிறைய பேர் கூப்பிட்டு வர்றாங்க இங்கே. இந்த நாடு பூரா ஒரு விஷயம் நல்லா பார்க்க முடியுதுங்க. அது என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி மற்ற இடங்கள் எப்படி இருக்கோ இல்லையோ, இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வாங்குறதுக்கு தான் இருக்குது. கிரிப்டோ கரன்சி எடுக்கிறதுக்கு ஏடிஎம் வச்சுருக்குறாங்க. அர்மேனியாவில் பார்த்தேன் அதே போல் ஏடிஎம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கிரிப்டோ கரன்சி இது பண்ணிவிட்டு பணமாக எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிறகு ஹோட்டல்லேயே அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது மக்கள் இதை பற்றி இந்த கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சவங்க யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. வந்தாச்சு. கீழே இதெல்லாம் இருக்குது, நிறைய புகைப்பட பெயிண்டிங்லாம் இருக்குது கீழே. ஆர்ட் பெயிண்டிங்லாம் நம்ம வந்து முதல்ல இந்த பழைய மார்க்கெட்லாம் பார்த்துருவோம். முதல்ல என்ட்ரு ஆகும்போதே இந்த இதெல்லாம் இருக்குது, என்ன சொல்லுவீங்க, ஆர்னமெண்ட்ஸா, அணிகலன்கள். ஒரு பூட்டு 2 சேவி சாரியா. சீக்கிரம் தெரியுங்களா, ஒயின் வந்து இதில் ஊற்றி பிடிக்கணும் அப்படின்னால ட்ரெடிஷ்னலாக அதோட இது. கேமரா, பல காலத்து கேமரா எல்லாமே இருக்குல்ல. ஒரு துப்பாக்கியோட செட்டிங் மாதிரி ஒரு கேமரா, பழைய இது 1990. ஓகே, கரெக்டாக 35 அப்போல்லாம் வந்து இதில் லெனின் ஃபோட்டோ வந்துருக்கு பாருங்க. கரன்சி லெனின் ஃபோட்டோ கரன்சி பரவாயில்ல. அந்த டயத்தோட எல்லா கேமரா வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு பெரிய கலெக்ஷனே இருக்குது. பரவாயில்லங்க, பெரிய காயின் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது யார் தெரியுங்களா, சதாம் ஹுசைன். இது இந்த மதர் ஆஃப் ஜார்ஜியான்னு சொல்லுவாங்க அது. ஜார்ஜியா ஓல்டு காயினா. ஓகே, இதெல்லாம் வந்து ஓகே பழங்காலத்து நாணயமாக வச்சுருந்துருக்காங்க. காயின் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல இது நிறைய இருக்குது, ஏகப்பட்டது. ஹவு மச் திஸ் ஃபுல்? கேட்போம், சும்மா கேட்டு வைப்போம். யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஓரளவுக்கு எல்லா காயினும் வச்சுருக்காரு. பட் வந்து மற்ற நாடுகளோட காயின் இருக்கா தெரியல. இந்த சோவியத் இதில் 1000. ஓகே, 1000 ஜெல் சொல்கிறார். 1000 ஜெல்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லுவீங்க? 6 × 30, 30,000. கலர் கலராக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது பார்க்க. கார்பெட்ஸ், வால் எல்லாம் பழைய கத்தி எல்லாமே ஒரு அழுத்தமான பாலித்தீன் போட்டிருக்காரு. அதனால் உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல. எல்லாம் வெளியில் இருக்கும் போல் இருக்கே. ஆமாம், அப்புறம் பழைய இது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க பழசாக யூஸ் பண்ண எல்லா பொருளையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க விற்பனைக்கு. டைப்ரைட்டர்ஸ், முகத்துக்கு தைக்கிறதுங்களா? Натуральный это камень. Нефрит. Нефрит. Да? Нефрит. Натуральный камень. How much? How much? How much? 100 lari. 100 lari. Okay. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, பார்த்த உடனே தலையில் ஒரே அடியாக அடிச்சிருவாங்க. அவ்வளோ. А это маленький 50 lari. Это. சொன்னா 50. ஓகே, இது வந்து இந்த முகத்தில் ஃபேஸ் இதுக்கு சொல்லுவாங்க, இது தைக்கிறது. Это яшма. ஓகே ஓகே. இந்த சிலை வந்து அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இருக்கும்ல, அந்த வியட்நாம் அந்த பகுதிகளில் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு அந்த தலையில் வச்சு கூட. இதில் கிடைக்கலாம் நம்ம தேடுற பொருள். பார்ப்போம். சரி, இதோட இந்த பாட்டை முடிஞ்சுது. இந்த சைடில் வந்து நம்ம திரும்ப வந்து இதே லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு நம்ம எங்கே தொடங்கினோமோ அதோட நம்மளுடைய இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து நம்மளோட வலது பக்கம் நம்ம தான் லெஃப்ட் சைடில் இன்னும் கடை இருக்குது. அதிலே வலது பக்கமே வரிசையாக கட்டிகிட்டு வந்துட்டேன் இல்லையா. லெஃப்ட் சைடு கடையெல்லாம் இருக்குது, அதில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். வரும்போது இது எப்படி உங்களுக்கு காட்ட மாட்டேன்னு தெரில. பார்க்க அழகாக இருக்குது, அழகாக செஞ்சுருக்காங்க. கை எல்லாம் ஹேண்டில் தான் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹவ் மச்? 40. 40. தேங்க்யூ. முதல்ல போ. அவர் அந்த பாட்டிகிட்ட சொல்லுற வந்து அவங்க பார்த்துட்டு மட்டும் தான் போகிறாங்க, வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டியை தான் அங்கே சொல்கிறாங்க அவங்க லாங்குவேஜில், சும்மா இருங்க அப்படின்ட்டு. முதல்ல லக்கேஜெல்லாம் வந்து வெறும் இது மட்டும்தான்.
ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும்தான், அதுக்குள்ளே தாங்கிறது தான் நம்ம வாங்கணும். அதை தாண்டி எதுவும் வாங்க முடியாது. அதே நேரத்தில் கார்ல் மார்க்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா எப்படியாவது கொண்டு போயிடலாம். நான் அர்மேனியா போகும்போது நான் வேண்டாம் அப்படின்னு விட்டு வந்துட்டேன். $120 தாங்க, அவ்வளோ கொடுக்கணுமா, வேறு அங்கேயே வேறு இடத்துல செஞ்சுக்கலான்னு நம்ம கூட இருந்த நண்பர் சொல்லிட்டாரு, அதனால் வாங்கலை. அது ஏதோ இதுக்குள்ள தான் நம்ம மேலேருந்து பார்த்தா அந்த பெயிண்டிங் ஆர்ட்டு எல்லாம் இங்கே இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ட்ரை மார்க்கெட்டை முழுசாக முடிச்சுருவோம். இன்னும் ஒரு ரவுண்டு பாக்கி இருக்குது. முடிச்சுட்டு நம்ம தேடுற அந்த கார்ல் மார்க்ஸ் சிலை கிடைக்குதான்னு தேடலாம். கிடச்சிட்டு நம்புகிறேன், பார்ப்போம். கிடைக்கலாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எங்கெல்லாம் அந்த போல் செலவு வச்சுருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு கேட்போம். நல்லா ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு என்ன இருக்கோ எல்லாத்தையும் விற்கிறாங்க. என்ன அந்த டயத்தில் பீரியடில் வச்சுருந்தாங்களோ, சோவியத் பீரியடில் என்னெல்லாம் கையில் வச்சு எல்லாத்தையும் விற்கிறாங்க. அதுதான் அந்த மார்க்கெட்டோட பேசிக்கு. பழைய புக்ஸு அந்த டயத்தில் இருந்தது இதெல்லாம் புக்ஸுன்னு சொல்கிறத விட அந்த இதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இதோட டேப் இருக்கா, அதே தான். ஒளித்தட்டு சரியான விட தான் அந்த காலத்தில். இட்ஸ் ஓகே, ஐம் ஜஸ்ட் செக்கிங். இட்ஸ் யுவர்ஸ். இங்கே பார்த்தீங்கல்ல ரோலக்ஸ் வாட்ச்சு, உங்களுக்கு தெரியுதா? அதில் கட்ட முடியுதா? இந்தியன் ருப்பீஸில் 3000 ரூபாயா? எப்படி இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குல்ல, சவுண்டை கேளுங்க. எல்லாமே சோவியத் பீரியடோட தான். இவங்கள்ட்டையும் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. வெவ்வேறு சிலையாக வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன பழசு இருக்கோ அதெல்லாம் அப்படியே தான் அப்படியே கொடுக்குறாரு. ஸ்டாலின் அங்கே இருக்குது. தாமிர பட்டயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடைசியில் இருப்பாருங்க. அதெல்லாம் வந்து அந்த பீரியடோட கேப்பு. நம்ம பழைய கேசட்டு. பாப் மார்லி எல்லாம் ஒரு HF60 HF90 அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ ஏன் வருது அதெல்லாம் ஒரு டைம். அது இந்த பிதாமகன் கிங்கு அந்த படம்லாம் வரும்போது முதல் நாளே வெயிட் பண்ணி அந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் போயிட்டு தஞ்சாவூரில் வாங்குறதெல்லாம் ஏன் வருது. இப்போ மழை வந்துட்டு ரொம்ப கஷ்டம், டக்குன்னு உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். தட்டுகள் யார் தெரியுதா? மர்லின் பிராண்டோ, சார்லி சாப்ளின், இன்னும் நிறையா வச்சுருக்காங்க சில. ஸோ கார்ல் மார்க்ஸ் ஸ்டாச்சு. கார்ல் மார்க்ஸ் statue? No Karl Marx. நிறைய சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம தேடுற சில கடையிலையே. பெயிண்டிங் அதெல்லாம் இசபெல்லான்னு 25 வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. All your painting? Who's the painter? Artist? Artist. Isabella. Okay. Georgian? Yes. Artist who? She asked me about it. Okay. Okay. No problem. Tak, yeah. Сейчас приеду. இதான் வாங்குப்பா அப்படிங்கிறாங்க. ஆர்டிஸ்ட் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்றாங்க போட்டு. இதெல்லாம் வாங்கி நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஃப்ளைட்டில்? இருக்கிறதே ஒரே பேக்கேஜ் தான், அதுவே ஃபுல்லு. அதான் அந்த கிங் காலின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது பூண்டு மாதிரி இருக்குல்ல. இந்த ஊரில் அதான் சொல்லுவாங்க கிங் காலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஸ்டாலின் ஸ்டாச்சு தான் இருக்குது உடனே. இது கூட கீழேயும் கர்மா ஸ்டாச்சு இல்லை. போகலாம். மான்கொம்பு. Hi, Flatty.
Metal magnet. This is my husband. It's $600. $240. I $30. It's draw by who? Yeah. Who's the artist? It's my husband. Your husband? Yeah. Wow, nice, Yes, nice. nice. அவங்க ஹஸ்பண்ட் வரங்க தான் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. 2023 தான் டேட்லாம் போடுது. What is his name? Zulab Kakhmiashvili. Zulab Kakhmiashvili. Google it. Okay. Make. Nice. Yes. இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு ஏன் வருத்தமாக இது ஒன்று வாங்கணும்ல அப்படின்னா வாங்கி வைக்கலாம். ஏதோ வாங்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயே ஸ்டாலின் தான் இருக்குது. இவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன், காரில் வாங்கி செஞ்சீங்க ஒரு சுவனியர்னு சொல்லுவாங்களா, அது இறையாண்மை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இது அப்படியே ஒன்று இது வாங்கி வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் இதாக போனதெல்லாம் வந்து எங்கேயும் வாங்கி வைக்கல. கடைசியாக அந்த இது போனப்போ வீட்டில் ஒய்ஃப் வாங்கி வச்சாங்க, அர்மேனியா போனப்போ. ஸோ அது போல் வந்து இதுக்கு வந்து வாங்கி வச்சு இது நம்ம ட்ரிப்பு ரெகுலராக போவோம் அப்படின்றதுனால ட்ராவலுக்கு. ஸோ இப்போது ஒவ்வொரு அந்தந்த நாட்டிலேருந்து ஒன்று வாங்கி வச்சுக்க வேண்டியதான். இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஒயின். அருமையாக வரைஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம அசர்பைஜான் நாளைக்கு கிளம்புறோம். ஓகே, இந்த எபிசோடை இதோடு முடிச்சுக்குவோம். நான் போயிட்டு எல்லாம் பேக்கிங்லாம் ரெடி பண்ணணும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.